அமீலியா ஏர்ஹார்ட் முதல் தனிப்பட்ட விமான பயணம் 1935ஆம் ஆண்டு ஜனவரி 11 அன்று உலக விமான வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சாதனை நிகழ்ந்தது. அமெரிக்காவின் புகழ்பெற்ற விமானி அமீலியா ஏர்ஹார்ட் ஹவாயிலிருந்து கலிபோர்னியாவிற்கு தனியாக விமானம் ஓட்டி வெற்றிகரமாக பயணத்தை முடித்தார். இது அந்த காலத்தில் மிகப்பெரிய துணிச்சலான முயற்சியாக கருதப்பட்டது. இந்த பயணம் ஹவாயின் ஹோனலூலு அருகிலுள்ள விமான நிலையத்தில் இருந்து தொடங்கியது. அப்போது பசிபிக் பெருங்கடலை தனியாக கடந்து செல்வது மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. வானிலை மாற்றங்கள், கடலின் விசாலம் மற்றும் தொழில்நுட்ப குறைபாடுகள் போன்ற பல அபாயங்கள் இருந்தன. அமீலியா ஏர்ஹார்ட் பயன்படுத்திய விமானம் லாக்கீட் வேகா வகையைச் சேர்ந்தது. அந்த விமானம் நீண்ட தூர பயணத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தது. கூடுதல் எரிபொருள் தொட்டிகள் மற்றும் வழிகாட்டு கருவிகள் அதில் பொருத்தப்பட்டிருந்தன. விமான பயணம் தொடங்கியதும் அவர் பல மணி நேரங்கள் தனிமையில் வானில் பறந்தார். கீழே முடிவில்லாத கடல், மேலே பரந்த ஆகாயம். எந்த உதவியும் இல்லாமல் அவர் தன்னம்பிக்கையுடன் பயணத்தை தொடர்ந்தார். இது அவரது மன உறுதியையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தியது. பயணத்தின் போது சில இடங்களில் கடுமையான காற்றோட்டம் மற்றும் மேகக்கூட்டங்கள் ஏற்பட்டன. இருந்தாலும் தனது அனுபவம் மற்றும் திறமையின் மூலம் அவர் அவற்றை சமாளித்தார். அந்த நேரத்தில் ரேடியோ தொடர்பும் மிக குறைவாகவே இருந்தது. சுமார் 18 மணி நேரத்திற்கும் மேலான நீண்ட பயணத்திற்கு பிறகு அமீலியா ஏர்ஹார்ட் கலிபோர்னியாவின் ஓக்லாந்து விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கினார். அவரது வருகை விமான உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த சாதனை ஹவாயிலிருந்து கலிபோர்னியாவிற்கு தனிப்பட்ட முறையில் விமானம் ஓட்டிச் சென்ற முதல் மனிதர் என்ற பெருமையை அவருக்கு அளித்தது. இதற்கு முன்பு பலர் முயன்றிருந்தாலும் வெற்றி பெற்றது அமீலியாவே. இந்த பயணம் பெண்களும் விமானத்துறையில் ஆண்களுக்கு சமமாக சாதனைகள் செய்ய முடியும் என்பதை உலகிற்கு நிரூபித்தது. அதனால் பெண்களின் தன்னம்பிக்கையும் சமூகத்தில் அவர்களின் இடமும் மேலும் வலுப்பெற்றது. அமீலியா ஏர்ஹார்ட்டின் இந்த சாதனை விமான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் நீண்ட தூர விமான பயணங்களுக்கும் புதிய ஊக்கத்தை அளித்தது. இளம் விமானிகளுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் அவர் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார். மொத்தத்தில் 1935 ஜனவரி 11 அன்று நடைபெற்ற இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயணம் அமீலியா ஏர்ஹார்ட்டை உலக வரலாற்றில் ஒரு தைரியமான முன்னோடியாக நிலைநிறுத்தியது. அவரது பெயர் என்றும் விமான வரலாற்றில் பொற்கால எழுத்துக்களால் எழுதப்பட்டதாக இருக்கும்.